இந்த உலகத்துல கடவுள் எந்த உதவியும் நேரடியா செய்யறதில்ல. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமா தான் நடக்கும். நாம அவங்கள தான் நம்பணும். நீங்க என்ன நம்புங்க. இது விஜய்க்காக சொன்ன டைலாக் மாதிரி இருக்கு சார். அதிகமா உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். ஃப்ரம் கலாட்டா ஃபேமிலி. இவர் அமைதியா நிறைய சம்பாதிச்சாரு. இருந்தாலும் அடக்கமான மனுஷன், தன்மையான மனுஷன். அதிக பணம் சேர்த்து வச்சுவிட்டு மக்கள் சேவைக்கு வர்றாரு விஜய் மாதிரி. இது மாதிரி இருக்கவங்க அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தனக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு அரசியலுக்கு வருபவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது விஜயே ஒரு முன் உதாரணமா நம்ம கருதலாம். பாருங்க, இவர் பாருங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றாரு. நிறைய சேர்த்து வச்சிருக்காரு பணம். கிட்டத்தட்ட 30 காரை வச்சிருக்காரு. அவர் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான். இவர் என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறிச்சு, என்னோட இனிமையை நான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றாரு. விஜய் இதே குறிக்கோள்தான் நிறைய படங்கள் நினைச்சு சொத்துக்கள் நிறைய சேர்த்து வச்சுட்டு பணத்தின் மேல ஆசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சேர்த்து வச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த பணத்தை கொள்ளடிச்ச அரசியல்வாதிகள்லாம் திணறான், அதிர்றான், ஒருத்தன அதிர்றான் விஜயை பார்த்து. அதே மாதிரி இவரும் அரசியலுக்கு வருவார், மக்களுக்கு நல்லது செய்வார். அரசியல்வாதிகளே